கேடா தம்பி, இன்னைக்கு என்ன எவனுக்கு காலையில இருந்து வட்டிக்கு எவனும் வாங்க வரலா வரானா? வணக்கம்ப்பா. சொந்த தங்கச்சி கல்யாணம் தம்பி கல்யாணம்னு கேட்கிறாங்க. மச்சினிச்சி கல்யாணம் 5 லட்சம் ரூபாய் வேணும். உதவி செய்திருக்காங்க. நம்ம உதவி செய்வோம். அவங்ககிட்ட அசைய சொத்து ஏதாவது நிலப்படம் வச்சிருக்கானா? மாடுகண்ண நல்லா சூப்பரா ரீல்ஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்ற? ஆமாண்ணே, பொய் சொல்றானே. பொய் சொல்ல மாட்டான். அவன் அவளோட பாலோசா இருந்திருக்கான். சரி சரி டே, அசைய சொன்னா பரவாயில்ல. அவன் ரீல்ஸ்ல ஃபேமஸா இன்னைக்கு அவ்வளவு பேர் ஆகத்தாண்டா சினிமால கூட்டு வரைக்கும் வாய்ப்பு கொடுக்குறானுங்க. உண்மையான 30 வருஷம் 40 வருஷம் போராடுறவங்க சினிமாவுக்கு தெரியல. ரீல்ஸ்ல ஃபேமஸா நீ வர கடை கட்டலாம் கூட, வட்டி கட்டலாம் கூட, அவ சேர்த்து வட்டி கட்டிடுவான். எத்தனை லட்சம் கேட்ட? 5 லட்சம். போடா, 5 லட்சம் கேட்கறான். அது பப்பாயில 10 லட்சம் கொடுறான். இவர மாதிரி ஆள் தான் வேணும். ஆமா, இந்த மாதிரி ஆளை தூக்கு. எவன் ரீல்ஸ்ல ஃபேமஸோ அவெல்லாம் தூக்கி வந்து வச்சு கும்மியா இருப்பானுங்க. நான் அந்த மாதிரி இல்லடா. வட்டி ஒரு 5 லட்சம் தேடா, 10 லட்சம் வாங்கிக்கோ. அவனை ஃபாலோ பண்ண பாத்திரமா? நான் சொன்ன சரி போய் வீட்டுல வாங்கி கொடுத்துருக்கேன். சீக்கிரம். அதான்ப்பா, இப்ப என்னன்னா வட்டி கொடுக்குறவனுங்க சாதாரணமா கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஊருல எவனாவது இழுத்து வாங்க இருப்பான். நான் கேட்டா வட்டி கொடுத்தணும். அவன்கிட்ட ஒண்ணு மாடு கண்ணு இருக்கணும், இல்ல அசைய சொத்து இருக்கணும், இல்ல அசைய சொத்து இருக்கணும். ரெண்டும் இல்ல. அப்ப யாரு இருக்கிறா? அவன் பொண்டாட்டி இருக்கா. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? ரீல்ஸ்ல ஃபேமஸா இருக்கா. இன்னைக்கு சினிமாக்காரங்க அவங்களுக்கு தானே கல்வி தெரியுது. ஏன் உண்மை நடிகர் அவனுக்கு சினிமா தெரியுது தெரியல. அப்ப அவனுக்கு கொடுப்போம். ஓகேவா?